ஸ்டாலின் துரைமுருகன் மோதல். எகிரி அடித்த துரைமுருகன், சமாதானம் செய்த KN நேரு. சமீபத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் திமுக கட்சியை மறுசீரமைப்பு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் முக்கிய தலைவர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் துரைமுருகன், KN நேரு, கனிமொழி, ராசா உள்பட சில முக்கியமான தலைவர்கள் 16 பேர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதில் 70 வயதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பது, மேலும் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று தமிழகம் முழுவதும் கொண்டு வருவது என பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இடையே குறுக்கிட்ட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், வேலூர் மாவட்டத்தில் எந்த மாற்றம் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். இதற்கு உடனே சற்று முகம் மாறிய MK ஸ்டாலின், நாம் இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழகம் முழுவதும் கழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது பற்றி. வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறது, அப்ப வேலூருக்கும் நாம் கொண்டு வரும் மாற்றம் பொருந்தும் தானே என தெரிவித்திருக்கிறார் MK ஸ்டாலின். இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் மாற்றங்களை கொண்டு வந்தாலும் வேலூர் மாவட்டத்தில் இந்த மாற்றத்திற்கு தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் பல குறுக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் துரைமுருகன். உடனே கோபப்பட்ட MK ஸ்டாலின், தேர்தலுக்கு முன்பே கட்சியில் பல மாற்றங்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று முயற்சித்த போது அதற்கு நீங்களெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தீர்கள். என்னால் உங்களை மீறி மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. இப்ப தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் நாம் இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்திருக்க மாட்டோம். தற்பொழுது கூட தாவேகா மைனாரிட்டி ஆட்சிதான் அமைச்சிருக்காங்க. நாம் 100 தொகுதி வரை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். குறிப்பாக கூட்டணியிலேயே அமைச்சரவையில் பங்கு கொடுக்காமலேயே நம்முடைய கூட்டணி கட்சிகள் நமக்கு ஆதரவளித்திருந்திருப்பார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்பே நாம் செய்ய வேண்டிய மாற்றத்தை செய்யாததனால் இப்பொழுது தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்று MK ஸ்டாலின் பேச, அதற்கு என்னால் தான் தோல்வி அடைந்தது என்று சொல்கிறீர்களா என கோபப்பட்டிருக்கிறார் துரைமுருகன். உடனே அருகில் இருந்த KN நேரு, பொன்முடி உட்பட மற்ற தலைவர்கள் துரைமுருகனை சமாதானப்படுத்தி அமரச் செய்திருக்கிறார்கள். இப்படி MK ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதத்திற்கு பின்பு ஒரு வழியாக சமாதானமாக ஆனாலும் கூட ஒரு சில நிமிடம் அந்த அறை அமைதியாக இருந்திருக்கிறது. பின்பு கனிமொழி பேச தொடங்கியவர், அடுத்தடுத்து கட்சியை எந்த மாதிரியான சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இருந்தாலும் இந்த நிகழ்வு முடியும் வரை துரைமுருகனும் MK ஸ்டாலினும் சற்று இறுக்கமாகவே இருந்ததாகவும், நிகழ்ச்சி முடிந்து வெளியே செல்லும் போது கூட துரைமுருகன் சற்று இறுக்கமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது வேலூரில் தற்போது உள்ள மாற்றங்களை கொண்டு வந்தால் தன்னுடைய செல்வாக்கு வேலூர் மாவட்டத்தில் சரிந்துவிடும் என்று பயப்படுகிறார் துரைமுருகன். அதனால்தான் MK ஸ்டாலின் கொண்டு வரும் கட்சியின் சீர்திருத்தத்திற்கு முட்டுக்கட்டையாக துரைமுருகன் இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.